இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி நிறைய என்கொயரி வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி இருந்தது. மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து நிறையா வாண்டட் இருக்குது, என்கொயரிஸ் வந்துட்டே இருந்தது. அதனால் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 9000. நான் சிவகாசியிலேருந்து வரேன். சிவகாசிலேருந்து இங்கே வரீங்களா? சிவகாசிலேருந்து இங்கே வராங்களாம்ப்பா மதுரைக்கு. வந்து ஒரு வாரம் சொல்கிறீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ அழகாக நல்ல ஃபினிஷிங் இருக்கே. மேம் சொல்லி கொடுக்க ஃபாஸ்ட்டாக தச்சிட்டேன். இப்போ தான் வந்து தைக்க கற்றுக்க வந்தவங்க மாதிரியே இல்லை, ரொம்ப அழகாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. வேற இல்லை இல்லை கூட நிஜமாவே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இது தைச்ச மாதிரி தெரியல, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டெய்லர் தைச்ச மாதிரியே எனக்கு தெரியல. இல்லை கற்றுக்கிட்டு தான் தைச்சது. அது எனக்கு அப்படி தெரியலன்னு சொல்கிறேன் பார்க்கும்போது. இங்கே போடுறவங்க வீட்லையும் போட்டு பாருங்கள், உங்களால் நான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நான் வந்து 1.5 மாதம் தான் ஆகுது. நான் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து பழகிட்டேன். பல்லக்கு டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது போட ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 2-3 days ஆகும். ஓகே, 3 days ஆச்சு. ஓகே, நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி 1.5 months 1.5 months ஆச்சு. ஓகே, இப்போ இருக்கிற போட்டி காலகட்டத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு பிஸ்னஸில் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம நிற்க முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேஷன் வேர்ல்டில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். மேம் வந்து நிறைய கோர்சஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களோட பேஷன் வேர்ல்டு இன்ஸ்டியூட்லேயுமே நெக்ஸ்ட் அப்டேட் கொண்டு வந்திருக்கு. ஃபர்தராக நம்ம மேம் கிட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகே மேம், உங்கள் பேர் சொல்லிடுங்க, நம்மளோட இன்ஸ்டியூட் நேம் அண்ட் நம்மளோட இன்ஸ்டியூட் மதுரையில் எங்கே இருக்குது? என்னோட நேம் வந்து லீலாம்பரி. இன்ஸ்டியூட்டோட நேம் வந்து பேஷன் வேர்ல்ட் டெய்லரிங் இன்ஸ்டியூட். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சிம்மக்கல், கரெக்டாக ஆதிசக்குநாதர் கோயில் சிக்னல், லேண்ட்மார்க் வந்துட்டு ஹரிஷ் பேக்கல், அப்படியே ஆப்போசிட் பில்டிங்கில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, இன்ஸ்டியூட்டோட நேம் பேஷன் வேர்ல்ட் டெய்லரிங் இன்ஸ்டியூட். ஓகே மேம், சூப்பர். நம்மளோட இன்ஸ்டியூட்டில் என்னென்ன நீங்கள் வந்து கோர்சஸ் பண்ணுறீங்கன்றத தெரியும், பார்க்குற பழைய வியூவர்ஸ்க்கும் தெரியும். இப்போ நியூவாக யாரும் பார்ப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக நீங்கள் என்னென்ன கோர்சஸ் பண்ணுறீங்க, அதோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் டியூரேஷன் இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுங்க. ஓகே, டெய்லரிங் வந்துட்டு 3 month கோர்ஸு, 9000 ஃபீஸு. ஆரி எம்ப்ராய்டரி 1.5 month டியூரேஷன், 5000 ஃபீஸ். மெட்டீரியல்ஸ் வந்து ஆரி ஒர்க்குக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதுமாரி மெஹந்தி கிளாஸ் இருக்குது, ஜுவல்லரி மேக்கிங், ரெண்டுமே வந்துட்டு 20 days டியூரேஷன், ஃபீஸ் வந்து 3000. அது போக நம்மக்கிட்ட என்ன மாதிரியான கிளாஸஸ் மேம் போயிட்டு இருக்கு? மெஹந்தி கிளாஸஸ் வந்து யூஸ்வலாக போயிட்டே இருக்குது. இப்போ நியூவாக வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் அண்டு மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, மெஹந்தின்னு சொல்கிறீங்க, ஸோ இதுக்கு டியூரேஷன் எவ்வளோ, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எப்படி? மெஹந்தி வந்து 3000 ஃபீஸு, டியூரேஷன் வந்து 20 days. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து 12,000 ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். இப்போ வந்து சம்மருக்காக ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ மெஹந்தி அண்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங் ரெண்டுக்குமே வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்டில் எம்ப்ராய்டரி இருக்குது, ஆரி ஒர்க் இருக்குது, டெய்லரிங் இருக்குது, அண்ட் தென் இப்போ வந்து மெஹந்தி அண்ட் வந்து ஃபேப்ரிக் இதெல்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் எதெல்லாம் கிட்ஸும் சேர்ந்து கற்றுக்கலாம்? மெஹந்தி ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து கிட்ஸுமே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ சம்மரில் வந்து சும்மா வீட்டில் இருக்காமல் ஏதோ ஒன்று குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெஹந்தி அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓ, இப்போ வீட்டில் வந்து அம்மா பொண்ணு 2 பேருமே வந்து ஒருத்தவங்க மெஹந்தி கிளாஸ்க்கு, ஒருத்தவங்க வந்து டெய்லரிங் கிளாஸ்க்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா ஜாயிண்டாக வந்து கற்றுக்கலாம் தானே? கற்றுக்கலாம். ஓகே, சூப்பர். வீட்டில் குழந்தைங்க வந்து லீவில் வந்து மொபைல் பார்க்காம இருக்கிறதுக்கு இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் மேம். ஓகே, ஒன் செகண்ட் கேட்டுக்கலாம். இது வந்து வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஃபெசிலிட்டி இருக்கா? ஆன்லைன் கிளாஸ் இல்லைங்க, நம்ம ஆஃப்லைன் தான். மேக்ஸிமம் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க அப்படின்னா இப்போ எப்படி வருவாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வருவாங்க. இப்போ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அப்படி வந்து ஃபுல் டே கிளாஸ் அட்டன் பண்ணிக்குவாங்க. ஓகே மேம், எங்கிட்ட வந்து சொன்னீங்க கிளாஸ் டியூரேஷன் டைம் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்களே சொல்லிடுறீங்களா, என்ன டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு? இவ்வளோ நாள் வந்து இன்ஸ்டியூட் டைமிங் 10 to 4. இப்போ வெக்கேஷனு எல்லாருமே வந்துட்டு 1 month 2 month கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று யூஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டைம் பத்தாமல் இருக்கும். அதனால் இன்ஸ்டியூட்டோட டைமிங் வந்து இந்த 2 month மட்டும் மார்னிங் 10 to 7 வரைக்கும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி நிறைய என்கொயரி வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி இருந்தது. மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து நிறையா வாண்டட் இருக்குது, என்கொயரிஸ் வந்துட்டே இருந்தது. அதனால் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 9000. ஓகே, எம்ப்ராய்டரியோட ஆக்சுவல் ஃபீஸ். மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நான் இங்கே கிளாஸில் ஒர்க் பண்ணுறக்கு எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வீடியோஸ் பார்த்துட்டு என்கிட்ட என்கொயரி கேட்டாங்க அப்படின்னா 2000 வந்து லெஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 7000 தான் ஃபீஸு. ஓ, இது நியூ அப்டேட்னால நம்ம சேனல் மூலியமாக வர உங்களுக்கு நீங்கள் வந்து 9000லேருந்து 7000, அதாவது 2000 rupees நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க. இதில் வந்துட்டு பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே கவர் ஆயிரும். ஓ, இந்த இதில் டியூரேஷன் எவ்வளோ நான் சொன்னீங்க? 30 days. 30 days. ஓகே மேம். ஓகே, நம்ம வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் போயிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாமா? இங்கே நீங்கள் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டீங்க. ஓகே, சூப்பர். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் அனு. நான் சிவகாசியிலேருந்து வரேன். சிவகாசிலேருந்து இங்கே வரீங்களா?
சிவகாசிலேருந்து இங்கே வராங்களாம்ப்பா மதுரைக்கு. இதில் ட்ரெயினில். உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி? மேம் 1 day விட்டு 1 day வர சொன்னாங்க. ஓகே 3 day வீக்லி 3 days வரேன். ஓகே. அங்கேருந்து சிவகாசிலேருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே கற்றுக்கிறதுக்கு எந்த அளவு சொல்லி கொடுக்குறாங்க? நான் எல்லாமே வீடியோ பார்த்து வந்தேன். இன்ஸ்டாகிராம் இதில் மேமோட வீடியோ பார்த்து வந்தேன். எல்லாருமே நல்லா தச்சு வீடியோ எல்லாமே நல்லா இருந்தது. அது மாதிரி நான் வந்ததுமே மேம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. தனியாக இண்டிவிஜுவலாக உட்கார வச்சு புரியாதது நல்லா கட் பண்ணேன். எல்லாமே நல்லா கட்டிங் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஓகே சூப்பர். அது மாதிரியுமே நான் எல்லாமே இன்னைக்கோட ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓ இன்னையோட முடியுது. இது இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணதா? நான் ஸ்டிச் பண்ணது. இதில் வந்து ஒரு நெக் டிசைன் மாதிரி. இது ஃப்ரண்ட்டா? ஆமாம் ஃப்ரண்ட். செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இது கட்டிங் மார்க் கூட சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆமாம் எல்லாமே. இப்போது எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ நீங்கள் கற்றுக்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்கணும் அந்த ஒரு இதில் வந்திருப்பீங்க. இப்போ எடுத்த இடத்துல நீங்கள் ஒரு டெய்லர் கடை வைக்கிறீங்கன்னா அப்போ கட்டிங் மார்க்குன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. கட்டிங் மாஸ்டர் வேணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே எனக்கு இண்டிவிஜுவலாக பண்ண முடியும். செம்ம. இது ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணிக்காங்க. பர்சனலி இந்த நெக் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது. வேறு இது சுடிதார்ண்ணா. ஓ சுடிதாரா? மேக்ஸி எல்லாமே தச்சிருக்கோம். அது இல்லை. இது பிளவுஸ், நார்மல் பிளவுஸ். இது லைனிங் பிளவுஸ். அப்புறம் காலர் வச்ச பிளவுஸ். எப்படி காலர்? ஓ இந்த இடத்துல காலர் வச்சு 3/4 ஹேண்ட் மாதிரி வச்சு. 3/4 ஹேண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த டிசைன் பிளவுஸ் கொடுத்தாலும் உங்களால் தச்சிட முடியும். இது பேட்ச் ஒர்க். இது வந்து பேட்ச் ஒர்க் தனியாக எப்படி பண்ணணும்னு சொல்லி இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டாங்க. எவ்வளோ மந்த் டியூரேஷன் உங்களுக்கு இந்த டெய்லரிங் கிளாஸ்? 2 month ஆகுது வந்து. 2 month. 2 monthல நீங்கள் நினச்சிருப்பீங்களாங்கிறது நம்ம எவ்வளோ தூரம் வருமே நம்மளால் கற்றுக்க முடியுமா நினச்சிருப்பீங்களா? இல்லை கண்டிப்பாக கற்றுக்கிற முடியும்னு நினச்சி தான் வந்தீங்க. சூப்பர். ஓகே. மேம் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது? எல்லாம் நல்லா உட்கார வச்சு எல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க. புரியாட்டியும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டாலும் கோவப்படாம நல்லா சொல்லி தருவாங்க. இது வந்து பஃப் கை. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஸ்லீவ்ங்கிறது தானே இது? பஃப் கைவா? ஆமாம் பஃப் கை தானே. பஃப் கைவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஏய் சம்திங் டிஃப்ரெண்ட்ப்பா, செமையாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு ஸ்லீவ் வந்து இருக்குது குட்டியாக, மேலே வந்து பஃப் மாதிரி தனியாக கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல? செம்மையாக இருக்குது. இது எல்லாமே உங்கள் ப்ளவுஸஸ்? நான் தச்சது. சூப்பராக தச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஆரி கிளாஸும் ஜாயின் பண்ணலான்னு. ஓ அதுவுமே நான் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணேன். ஓகே. மேம் பற்றி ஏதாவது சொல்ல விரும்புன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக நம்பி வாங்க. ஒரு ஷாப் வைக்கிற அளவுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. ஓகே. வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்காமல் எல்லாருமே வெளியே எழுந்து வாங்கப்பா. கண்டிப்பாக வந்து கற்றுக்கிறதுக்கும் சரி படிப்புக்கும் சரி வயசு அப்படிங்கிறதே கிடையாது. இங்கே நீங்கள் வந்து டெய்லரிங் ஆகட்டும் மற்ற எந்த கோர்சஸ் ஆகட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது நீடடே இல்லை. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து கற்றுக்கலாம், சம்பாதிக்கவும் செய்யலாம். டெய்லரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி எவ்வளோ நல்லாச்சு? இப்போ ஒரு 7 days தான் ஆகுது. 7 days கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிகோட் தைச்சேன் கிட்ஸுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பட்டு பாவாடை சட்டை தைச்சேன். ஓ பாப்பாக்கா? இல்லை எனக்கு இல்லை, சும்மா தைச்சேன். சும்மா தைச்சிருக்கீங்க. ஓகே. வந்து ஒரு வாரம் சொல்கிறீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ அழகாக நல்ல ஃபினிஷிங் இருக்கே. ஆல்ரெடி கொஞ்சம் பெடல்லாம் போட தெரியும். ஓகே. சேர்ந்து பிடிச்சிக்கலாம். மேம் சொல்லி கொடுக்க ஃபாஸ்ட்டாக தைச்சிட்டீங்க. இங்கே பாருங்க குழந்தைக்கு பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை தைச்சிருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. அது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தான் வந்து கற்றுக்க வந்தவங்க மாதிரியே இல்லை, ரொம்ப அழகாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. வேறு அடுத்து ஒரு சுடிதார் டாப் தைச்சேன். பேண்ட்டை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து நீங்கள் தைச்ச சுடிதார் டாப்பு. சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும் போலே. ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் தைச்சிருக்காங்க. இந்த ஒரு மாதிரி ஸ்கேலப் மாதிரி வந்து நெக் பேட்டர்ன் வச்சு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போது 1 week தான் ஆச்சு நீங்கள் இன்ஸ்டியூட் வந்து. 1 weekல வந்து மேமை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. மேம் எப்படி இருக்காங்க, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? நான் ஏற்கனவே ஒரு இடத்துல டெய்லரிங் கோர்ஸ் போயிருக்கேன். ஓகே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் கைட் பண்ண மாட்டாங்க, ஸ்டாஃப் தான் கைட் பண்ணுவாங்க. அதனால நான் அவ்வளோவா லேர்ன் பண்ண முடியலை. என்னால் ரொம்ப டவுட்ஸ் கேட்க முடியலை. ஒரு அரைகுறையாக தான் வந்தேன். இங்கே வந்து மேமே கைட் பண்ணுறனால நான் எத்தனை தடவை டவுட்ஸ் கேட்டாலும் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். ஆமாம், அவங்களே சொல்லித்தரனால நமக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஓகே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நான் ஸ்டிச் பண்ண டிசைனர் ப்ளவுஸ் நல்லா பெர்ஃபெக்டாக வந்தது. ஃபிட்டாக இருக்குது எனக்கு. நான் தைச்சதுலேயே வெளில தைச்சா கூட எனக்கு இவ்வளோ இதாக இருக்காது, ஃபிட்டாக. சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஸ்டிச் பண்ண வேறு ஏதாவது ப்ளவுஸ் வந்து காமிக்கலாமா? காமிக்கிறேன். ஓகே. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது டிசைனர் ப்ளவுஸ். ஆமாம். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? நான் 3 month முடிச்சுட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே. இதோட லாஸ்ட் ப்ளவுஸ். ஓகே. எனக்கு பைப்பிங்லாம் மேம் வந்து நல்லா கிளியராக சொல்லி கொடுத்தாங்க.
ஃபினிஷிங் நல்லா இருந்தது நானாக பண்ணது. இல்ல இதுல கூட கூட நிஜமாவே வந்து நீங்க கத்துக்கிட்டு இது தச்ச மாதிரி தெரியல, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டைலர் தச்ச மாதிரியே எனக்கு இல்லை இல்லை தெரியல. கற்றுக்கிட்டு தான் தச்சது. அது எனக்கு அப்படி தெரியலன்னு சொல்றேன் பார்க்கும்போது. மேம் அடுத்த பிளவுஸ் கொடுங்க. அடுத்து வந்து காலர் நெக். இது நான் தச்ச காலர் நெக். செமையா இருக்கே. பின்னாடி அந்த டிராப் டிசைன்ல வந்து ஹார்ட் ஹாட். ஓகே ஓகே, ஆமா ஆமா. ப்ளவுஸ் இது ஸ்லீவ்லயும் ஹார்ட் வச்சிருக்கீங்க. ஹாட் வச்சிருக்கீங்க. ஓகே, சொல்லுவாங்க. இது நீங்க இப்ப ஸ்டிச் பண்ணிட்டு இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் பண்ணலாங்க மேம். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இது முன்னாடி சுடிதார்லாம் நிறைய தச்சிருக்கேன். இதோட எனக்கு கிளாஸ் முடியுது. இது என்னோட லாஸ்ட் ப்ளவுஸ் மேம். செம்மையா இருக்கு, சூப்பரா தச்சிருக்கீங்க, வேற லெவல். இன்னும் ஃபினிஷ் பண்ணல. இன்னும் பண்ணல. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குறோமே இப்படி சொல்கிறாங்களே, நேரில் போனால் சொல்லி தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி. நம்பி சேரலாம், ஃபேஷன் நம்பி சேரலாம். மேம் நல்லா கிளியராக சொல்லி தருவாங்க. ஒவ்வொன்றும் நம்பி சேரலாம். எந்த விதமான பயமும் வெளியில் போயிலாம் நம்மளுக்கு கிளியராக இருக்கும். நம்மளாவே ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ். அம்மையாக போட்டிருக்கு பாருங்க. பர்சனலி இந்த கலரும் சரி, அந்த பொண்ணு போட்டிருக்க டிசைனும் சரி, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுடா? 2 months ஆச்சுக்கா. 2 months ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்பீங்க. என்ன மைண்ட் செட்டில் வந்தீங்க? இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க? பண்ண முடியாது, போட முடியாது, போட முடியாதுன்னு நினச்சிங்க. நினச்சேன், அப்புறம் போட்டேன்க்கா. போட்டிங்க. ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ரைட்? இப்போ எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்னாலையும் போட முடியும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். ஓகே, உங்களாலையும் போட முடியும்னு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. செம்மையாக போட்டிருக்கு. இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது என்னென்ன ஒர்க்குடா? இது என்ன பீட்ஸு? இது 4 mm பீட்ஸ்க்கா. இது ஒயிட் பீடு. கீழே சீக்வன்ஸ் வச்சு மேலே ஒயிட் பீட் வச்சிருக்கீங்க. வரீங்கக்கா? நான் மதுரையிலேருந்து வரேன், மதுரை மின்சாலேருந்து வரேன். நான் வந்து இங்கே வரும்போது எனக்கு வந்து யூடியூப் பார்த்தா நான் வந்தேன். மேம் வந்து யூடியூப்லேயே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பேசினாங்க, தைரியமாக சொன்னாங்க. ஃபோன்லேயும் நான் கான்டாக்ட் பண்ணி மேம் நான் வந்தால் கற்றுக்கிற முடியுமா அப்படின்லாம் கேட்டேன். நீங்கள் வாங்க, நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாமே நாங்கள் சொல்லி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் உங்களை நம்பி தான் நான் வந்தேன். வந்தோடனே எனக்கு வந்து போட ஃபஸ்ட்டு வரல. ஆனால் நான் சொல்லுவேன் மேம்கிட்ட, மேம் வரலன்னு சொல்லுவேன். அவங்க வந்து எனக்கு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போடுங்க, மனசில் வந்து தைரியமாக இருக்கணும், போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும், அதாவது கண்டிப்பாக உங்களால் போட முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தைரியம் கொடுத்தது மேம் தான். சொன்னதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்தேன். நான் இங்கேயும் போட்டு நான் வீட்லேயும் போய் இதை ஒர்க் பண்ணி போட்டும் பார்ப்பேன், ஹோம்ஒர்க் மாதிரி போட்டும் பார்ப்பேன். அங்கேயும் போடுவேன், இங்கேயும் போடுவேன். அது மேம்க்கு தெரியும். நான் சொல்லுவேன் மேம்கிட்ட, நான் மேம் இங்கேயும் போடுவேன், நான் வீட்லேயும் போய் ஹோம்ஒர்க் மாதிரி போட்டு பார்ப்பேன் மேம்க்கு. நீங்கள் இங்கே போடுறவங்க வீட்லேயும் போட்டு பாருங்கள், உங்களால் நான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நான் வந்து 1.5 மாதம் தான் ஆகுது. நான் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து பழகிட்டேன். இது வந்து நான் போட்ட ப்ளவுஸ் தான். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸா? ஆமாம். வேறு ப்ளவுஸ் போட்டிருக்கீங்களா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ்? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸு போட்டேன். எனக்கு வந்து மேம் தான் எனக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை தடவை டவுட்டு கேட்டாலும் முகம் சொல்லிக்காமல் மேம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. சூப்பர். நான் ஃபோன்லையும் கேட்பேன், சில விஷயங்கள் கேட்பேன். நேரில் வந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வந்து முகம் சொல்லிக்காமல் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. இங்கே இருக்க எல்லாருக்குமே மேம் வந்து எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. இப்போ கேட்க வந்தேன். யாருமே பாகுபாடாக நினைக்க மாட்டாங்க. இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்த எல்லாருமே வந்து நல்லா கற்றுக்கிட்டு தான் வெளியில் போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நானும் இதை பண்ணுறேன், இன்னும் நானும் நல்லா வருவேன், மேமும் நல்லா வரணும். சூப்பர். ஓகே, எனக்கு எதுவுமே கேட்குற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்கல்ல. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஷார்ட்டாக சொன்னாலும் ரொம்ப அழகாக தெளிவாக திருத்தமாக சொன்னீங்க. பல்லக்கு டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது போட ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 2-3 days ஆகும். ஓகே, 3 days ஆச்சு. ஓகே, நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி 1.5 months 1.5 months ஆச்சு. ஓகே, நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுல வந்தீங்களா இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நான் கற்றுக்கணுன்னு தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் சரி ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். போடும்போதே ஹெவி டிசைன் போடணும் அப்படின்றது ஹெவி டிசைன் போட்டாது. ஃபர்ஸ்ட் ப்ளவுஸா? ஃபர்ஸ்ட் ப்ளவுஸே பல்லாக்கு டிசைன் போடுறாங்கப்பா. எப்படி உங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்துச்சு? அதுவும் பல்லாக்கு டிசைன், இதில் வந்து அந்த குதிரை அதெல்லாம் இருக்கும், இவ்வளோ ஒர்க் இருக்கு இல்லையா?